ஹரி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 114. இந்த பகுதியில் 121வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 13வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 13. ருத்ரோ பகுஷிரா பப்ரூர் விஸ்வயோனிஷு சிஷ்ணவாக அம்ருத சாஸ்வதஸ்தானூர் வராரோகு மகாதபாக. நாமம் 121. ஓம் சாஸ்வதஸ்தானை வே நமக. இதன் பொருள் அமுதம் போல் இனிமையானவராக நிலைத்து இருப்பவர் என்று இதற்கு பொருள். இதை கருடன் அமுதத்தை கொண்டு வந்த சம்பவத்திலிருந்து பார்க்கலாம். கஷ்யப மகரிஷிக்கு 2 மனைவிகள், வினதை, கத்ரு என்று 2 மனைவிகள். கத்ருவிடம் வினதை ஒரு பந்தயத்தில் தோற்றுவிட்டாள். அதனால் அவளுக்கு அடிமையானாள். அந்த வினதையின் மகனான கருடன் தன்னுடைய தாயை மீட்க என்ன வழி என கத்ருவிடம் மற்றும் அவளது பிள்ளைகளான நாகப்பாம்புகளிடமும் கேட்டார். நீ பெரிய பலசாலியாக இருக்கிறாயே, நீ தேவலோகத்திலிருந்து அமுதத்தை கொண்டு வந்து எங்களுக்கு கொடு. அவ்வாறு நீ செய்தால் உன் தாயை அடிமைத்தளத்திலிருந்து விடுவிக்கிறோம் என்று கூறினார்கள் அவர்கள். உடனே கருடன் தேவலோகத்தை நோக்கி புறப்பட்டார். அமுதத்தை எடுக்க சென்ற கருடனை எதிர்த்து தேவர்கள் அனைவரும் போரிட்டார்கள். அவர்கள் அனைவரையும் தனி ஒருவனாக எதிர்கொண்ட கருடன் அந்த கடும் போரில் வெற்றி பெற்றார். இறுதியாக இந்திரன் கருடனை தாக்க வந்தான். அவனையும் வீழ்த்திவிட்டு அமுதத்தை எடுத்துக்கொண்டு திரும்ப வந்தார் கருடன். அப்போது வரும் வழியில் கருடனுக்கு ஒரு யோசனை. அமுதம் அமுதம் என எல்லோரும் கொண்டாடுகிறார்களே, அதை பெறுவதற்கு நாமும் இவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டு யுத்தமெல்லாம் செய்திருக்கிறோமே, அதனால் கத்ருவிடம் கொடுப்பதற்கு முன் இந்த அமுதம் எப்படி இருக்கும் என்று நாம் சுவைத்து பார்த்துவிட வேண்டும் என்று ஆவல்பட்டார் கருடன். அப்போது, அதாவது அவர் இந்த மாதிரி சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆயர்பாடியை அடைந்தார். அங்கே யமுனை கரையில் உள்ள கடம்பு மரம் ஒன்றில் அமர்ந்து அமுதின் சிறு பகுதியை எடுத்து சுவைத்தார். இந்த அமுதம் இருக்கிறதல்லவா, அதற்கு ஒரு தனி விசேஷம் உண்டு. அதாவது எல்லோருக்கும் ஒரே சுவையை தராது அந்த அமுதம். அமுதத்தை வியாதி உள்ளவர்கள் உண்டால் இனிக்குமாம், நல்ல ஆரோக்கியமாக உள்ளவர்கள் உண்டால் கசக்குமாம். இதை அறியாத கருடனும் அந்த அமுதத்தை சுவைத்தார். அந்த அமுதம் பாகற்காயை விட கசப்பாக இருந்தது கருடனுக்கு. அப்படியே அதை உமிழ்ந்துவிட்டு நேராக அதை கத்ருவிடம் மற்றும் பாம்புகளிடம் கொடுத்துவிட்டு தன் தாயை மீட்டார். அதன் பின் தன் தாயிடம், தாயே, உங்களை மீட்பதற்காக அமுதத்தை கொண்டு வந்தேன் அல்லவா, வரும் வழியில் ஒரு மரத்தில் அமர்ந்து அந்த அமுதத்தை சுவைத்து பார்த்தேன். அப்பா, அது வெறும் உப்புச்சாறு தான் அம்மா, அதில் எந்த சுவையும் இல்லை. இந்த உப்புச்சாற்றுக்காகவா இவ்வளவு சிரமப்பட்டு தேவர்களுடன் போரிட்டு இத்தனை முயற்சிகள் எடுக்க வேண்டும்? நான் மேற்கொண்ட முயற்சிகளோடு ஒப்பிடும் போது இந்த அமுதின் சுவை ஒன்றுமே இல்லையம்மா என்று மனம் நொந்து கூறினார் கருடன். அப்போது வைனதேயா என்று ஒரு குரல் கேட்டது. வினதையின் மகன் அல்லவா, அதனால் வைனதேயா என்ற கருடனை குறிப்பிடுவோம். அந்த குரல் கேட்டு திரும்பி பார்த்தார் கருடன். கருடனின் தந்தையான கஷ்யப பிரஜாபதி அங்கே நின்று கொண்டிருந்தார். மகனே, போரிட்டு முயற்சி செய்து பெற்ற அமுதம் இனிமையாக இல்லை என்று வருந்துகிறாயா? நான் ஒரு அமுதத்தை காட்டுகிறேன். அதை பெற நீ போரிடவும் வேண்டாம், முயற்சி செய்யவும் வேண்டாம். அதை நாவால் சுவைக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. கண்களால் பருகினாலே போதும். திகட்டாத, ஆறாத, அல்ல அல்ல குறையாத அமுதமாக இருக்கும் என்றார். ஓ, அப்படியா? அது என்ன அமுதம் அப்பா என்று கேட்டார் கருடன்.
அப்போது கஷ்யபர் கருடனை கும்பகோணம் ஸ்ரீ சார்ங்கபாணி பெருமாள் திருக்கோவிலுக்கு அழைத்து வந்தார். ஆறாவமுதனாக விளங்கும் பெருமாளை காட்டி, இவர்தான் நான் சொன்ன அமுதம் என்றார் கஷ்யபர். ஆறாவமுதனின் எழிலால் ஈர்க்கப்பட்ட கருடன் கை கூப்பியபடி கர்ப்ப கிரகத்தின் எதிரில் அமர்ந்து கொண்டு அந்த பெருமாளின் அழகாகிய அமுதத்தை பருகத் தொடங்கினார். அப்படி எம்பெருமானின் எதிரே அமர்ந்து கொண்டு அவனுடைய அமுதம் போன்ற அழகை பருகியபடி இருக்கும் ஆதர்ஷ கருடனை நாம் இன்றும் தரிசிக்கலாம். இந்த கதையை வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி சாரங்கபாணி பெருமாள் குறித்து இந்த கதையை வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி சாரங்கபாணி பெருமாள் குறித்து இயற்றிய நூலில் ஒரு ஸ்லோகத்தில் தெரிவிக்கிறார். என்ன என்று பார்க்கலாமா? ஸ்வர்கே பாதி அமிர்தம் யதர்த்தம் அபவம் யோதும் ச யத்னான்விதக திங்மாம் யத் ரசனாகதம் விதனுதே கிஞ்சித் ருச்சிம் சாருஜக நிர்யுத்தம் ச நியத்னம் அத்ர நகரே பீதம் மயா சர்வதம் தத்பாதேதி கிருதாஞ்சலிஹி யதம்ருதம் பக்ஷீஸ்வர சேவதே. அதாவது, தேவலோகத்து அமுதத்தை பெறுவதற்கு கடும் முயற்சிகள் தேவை. அவ்வாறு முயன்று அதை பெற்று சுவைத்தாலும் அவ்வளவு இனிதாக இருப்பதில்லை. ஆனால் திருமாலாகிய ஆறாவமுதமோ பெறுவதற்கும் எளியவர், எவ்வளவு அனுபவித்தாலும் திகட்டாத இனிமையுடன் விளங்குகிறார். சாஸ்வத என்றால் எப்போதும் என்று பொருள். ஸ்தானு என்றால் மாறாதிருப்பவர் என்று பொருள். எப்போதும் அடியவர்களுக்கு மாறாத அமுதமாக இனிப்பதால் எம்பெருமான் சாஸ்வத ஸ்தானோ என்று அழைக்கப்படுகிறார். இந்த 121வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் அன்பர்களின் வாழ்க்கை எப்போதும் இனிக்கும்படி எம்பெருமான் அருள் புரிவார். அடுத்தது 122வது திருநாமம். ஓம் வராரோகாய நமக. இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.